இந்த ஏசாயா 53:12 பிதாவாகிய தேவன் கிறிஸ்துவை பற்றி சொல்வதாக உள்ளது. பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டு கொள்ளுவார் என்று இந்த அதிகாரம் முடிவடைகிறது. ஒரு ராஜா வெற்றி பெற்று திரும்பும்போது தோற்றுப்போன ராஜாவின் உடைமைகளை எடுத்துக்கொண்டு ஒரு குதூகலமான வெற்றி ஊர்வலமாக திரும்புவான். வெற்றி பெற்றவனுக்கு ஏற்கனவே திரளான செல்வம் இருந்தாலும் இப்படி சத்துருவை தோற்கடித்து கொண்டு வருகிற அந்த பொருள்தான் இங்கே கொள்ளை பொருள் என்று சொல்லப்படுகிறது. இந்த கொள்ளை பொருளில் தனக்கு ஏற்கனவே எத்தனையோ இருந்தாலும் அவனுக்கு அதிக மகிழ்ச்சி உண்டாகிறது. சங்கீதம் 68:18 இதை நாம் பார்க்கின்றோம். தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர் என்று சொல்கிறது. சாத்தானுடைய பாவ சிறைக்கு உட்பட்டவர்களை கிறிஸ்து சிலுவையில் பிசாசோடு செய்த ஆவிக்குரிய யுத்தத்தில் ஜெயித்து தன்னுடைய கொள்ளை பொருளாக தன்னுடைய அன்பின் ஆளுகைக்கு உட்பட்ட சிறைகளாக கொண்டு போகிறார். இதை ரோமர் 6:18 சொல்கிறது, பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீதிக்கு அடிமைகளானீர்கள் என்று சொல்லுகிறது. ஏற்கனவே சாத்தானுக்கு அடிமையாக இருக்கிற அப்படி இருந்த உங்களையும் என்னையும் அவர் விடுதலையாக்கி தண்டனையை செலுத்தி விடுதலையாக்கி நம்மை தமக்கு அடிமைகளாக கொண்டு போகிறார். யார் இந்த பலவான்கள்? அந்த வசனத்தில் பலவான்களை அவர் தமக்கு கொள்ளை பொருளாக பங்கிட்டு கொள்வார்னு வருகிறது. யார் இந்த பலவான்கள்? மாம்சத்தின்படி இச்சைகளின்படி பலவீனராய் வாழ்ந்த அனைவரும், நீங்களும் நானும் கூட தான் கிறிஸ்துவின் மூலம் பலவான்களாக மாறுகிறோம். இப்படி பலவான்கள் ஆக்கப்பட்ட நாமும் கூட கிறிஸ்துவின் பகிரங்க வருகைக்கு பின் வரும் 1000 வருட அரசாட்சியில் கிறிஸ்துவோடு கூட சிங்காசனங்களில் உட்கார்வோம், அவரோடே கூட 1000 வருஷம் அரசாள்வோம் என்று வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 4, 5, 6 வசனங்களில் நம்ம பார்க்கின்றோம். இந்த 1000 வருட அரசாட்சி இப்போதிருக்கும் இந்த பூமியில் உள்ள எருசலேமில் நடைபெறும். அங்கு கிறிஸ்து ராஜாவாக அரசாளுவார். இதை ஆதி நாட்களிலேயே எண்ணாகமம் 24:17 முன்னறிவிக்கிறது. ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்புவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 110:2 சொல்கிறது, சியோனிலிருந்து உமது வல்லமையான செங்கோலை அனுப்புவார் என்று சொல்கிறது. உமது வல்லமையான செங்கோல், அதாவது பிதாவினுடைய ஆளுகையை சியோனிலிருந்து, இந்த எருசலேமிலிருந்து கிறிஸ்து நிறைவேற்றுவார். இந்த 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு புதிய எருசலேம் இறங்கி வரும் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது. இந்த புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேமிலே, அந்த புதிய எருசலேமிலிருந்து கிறிஸ்து சதா காலமும் ஆளுகை செய்வார். இப்போதிருக்கின்ற இந்த பூமி வானம் அனைத்தும் ஒழிந்து போகும். அந்த 1000 வருட அரசாட்சியிலேயும் அந்த நித்திய புதிய எருசலேமிலும் நாமும் கூட கிறிஸ்துவோடு ஆளுகை செய்ய நாம் ஆயத்தமாவோமா? ஏசாயா 53:12 இறுதி பகுதி கிறிஸ்துவின் 2ஆம் வருகையையும் அதன் பின் வரப்போகும் 1000 வருட அரசாட்சியையும் நித்தியத்தையும் கூட முன்னறிவிக்கின்றது. கொலோசியர் 2வது அதிகாரம் 14, 15 இந்த வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், சிலுவையிலே கிறிஸ்துவுக்கும் பிசாசுக்கும் நடுவிலே ஒரு யுத்தம் நடந்தது. நம் ஒவ்வொருவருடைய மீறுதலையும் சாத்தான் நியாயப்பிரமாணத்தை முன்னிறுத்தி நமக்கு விரோதமான தண்டனை இன்னதென்று அவன் எழுதி வைக்கின்றான். கிறிஸ்து நம் ஒவ்வொருவருக்கும் வரவேண்டிய தண்டனைக்கான கிரயத்தை செலுத்திவிட்டார். அதனால் அப்படி நமக்கு விரோதமாக எழுதப்பட்ட கையெழுத்தை அவர் குலைத்து போடுகிறார். தேவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் இருந்த பகையாகிய பாவத்தை கிறிஸ்து தாமே தன்னுடைய மாம்சத்தில் சரீரத்தில் ஏற்றுக்கொண்டபடியால் அந்த பாவங்கள் அனைத்தும்
அவரது சரீரத்துடன் சேர்ந்து சிலுவையிலே ஆணியடிக்கப்பட்டு விட்டது. இப்படியாக மனிதனை வஞ்சித்து தனக்கு அடிமையாய் வைத்திருந்த சாத்தானுடைய துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு சிலுவையில் சாத்தானை ஜெயித்து கிறிஸ்து வெற்றி சிறந்தார். முதல் வருகையிலே கிறிஸ்து சிலுவையில் சாத்தானை ஜெயித்தது அது ஆவிக்குரிய யுத்தம். கிறிஸ்து மனிதனாக ஒரு சரீரத்திலே வந்து அந்த சரீரத்திலே எல்லா மனுக்குலத்தினுடைய பாவத்தையும் சுமந்து சாத்தானை ஜெயித்தது இந்த மறைமுகமான ஆவிக்குரிய யுத்தம். வெளிப்படுத்தல் 19:12 முதல் பார்க்கும் பொழுது கிறிஸ்து தன்னுடைய பகிரங்க வருகையிலே வருவார். கிறிஸ்து அநேக கிரீடங்கள் தரித்த ராஜாவாக பரலோக சேனைகள் சூழ வந்து அப்பொழுது முழுவதுமாக பிசாசை ஜெயித்து மகிமையாய் வெற்றி சிறப்பார் என்று நாம் பார்க்கின்றோம். வெளிப்படுத்தல் 3:21 சொல்கிறது, இப்படியாக கிறிஸ்து ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடே கூட உட்கார்ந்தார் என்று சொல்லுகிறது. எனவே முதல் முறை அவர் மனிதனாக வந்தது அங்கே சிலுவையில் நடந்தது ஒரு ஆவிக்குரிய யுத்தம். இனி வரப்போகும் நாட்களிலே அவர் தனது பகிரங்க வருகையிலே சேனைகள் பரலோக சேனைகளோடு வந்து அங்கே ராஜாக்களையும் சாத்தானையும் ஜெயிக்கப் போவது அவர் செய்யப்போகின்ற பகிரங்க வருகையினுடைய யுத்தம். வெளிப்படுத்தல் 11:15 சொல்லுது, அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்று சொல்கிறது. ஆம், அதன் பின்பு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக சதா காலங்களிலும் இந்த ஜெயத்தினாலே அவர் ராஜ்யபாரம் பண்ணுவார். யோவான் 16:15 கிறிஸ்துவே சொல்கிறார், பிதாவினுடையவர்கள் யாவும் என்னுடையவர்கள். இதைத்தான் ஏசாயா 53:12 அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன். இது பிதா சொல்லுகிற வார்த்தைகள். அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்கு நான் கொடுக்க போகிற பரிசு பங்கு இப்படியாக ராஜாவாக அவர் சிங்காசனத்திலே அமர்ந்து செய்யப்போகிற ஆளுகை பகிரங்க வருகையிலும் அதைத் தொடர்ந்து 1000 வருட அரசாட்சியிலேயும் அதன் பின்பு புதிய எருசலேமிலும் கிறிஸ்து ராஜாவாக அரசாளுவார்.